our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 1 சாமுவேல் 1:27 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசுவாசத்துடன் தகுந்த நோக்கங்களுடன் அவரது வார்த்தையின் அடிப்படையில் ஏறெடுக்கப்படும் ஜெபங்களுக்கு தேவன் பதிலளிக்கிறார். ஜெபம் அவரது சித்தத்திற்கு இசைந்திருக்கும் போது பரலோகத்திலிருந்து பதில் கிடைக்கிறது. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இன்றைக்கு இஸ்ரவேலிலே நியாயாதிபதியும் தீர்க்கதரிசியுமாயிருந்த ஒரு பரிசுத்தவானை குறித்து தியானிக்க போகிறோம். அவர் பெயர் சாமுவேல். நீண்ட வருடமாக பிள்ளை இல்லாமல் மலடியாயிருந்த அன்னாள் ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அன்னாள் செய்த பொருத்தனையின்படியே சிறு வயதிலேயே அவனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து தேவாலயத்திலே கொண்டு போய் விட்டுவிட்டாள். அங்கே சாமுவேல் ஆசாரியனாயிருந்த ஏலிக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தார். நீங்கள் ஆவிக்குரிய மலடிகளாக இருக்கக்கூடாது. புதிய புதிய ஆத்துமாக்களை பெற்றெடுக்க அன்னாளை போல ஜெபியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அன்னாள் சாமுவேலை கர்த்தருக்காக அர்ப்பணித்து ஊழியத்திற்கு கொடுத்தபடியால் கர்த்தர் அவளுக்கு இன்னும் 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் கொடுத்தார். நீங்கள் கர்த்தருடைய காரியங்களில் அக்கறையுள்ளவர்களாயிருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சேர்த்து தருவார். கர்த்தர் சாமுவேலை இஸ்ரவேலின் ஆசாரியனாகவும் தீர்க்கதரிசியாகவும் அபிஷேகம் பண்ணினார். சாமுவேலின் கைகளை கொண்டு முதல் 2 ராஜாக்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். முதல் ராஜா சவுல், 2வது ராஜா தாவீது. தன் வாழ்நாள் முழுவதும் கரைதிரை இல்லாமல் சாமுவேல் தன்னை பாதுகாத்து கொண்டார். முடிவு பரியந்தம் சாட்சியுள்ள பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார். இது நமக்கு நல்ல முன்மாதிரி அல்லவா? சாமுவேல் சிறுவயது முதற்கொண்டு தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்தார். அவர் தீர்க்கதரிசியாய் விளங்கின காரணமும் ரகசியமும் இதுதான். தேவ சத்தத்தை கேட்கிறவன் தீர்க்கதரிசியாய் மாறுகிறான். நீங்களும் ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆரம்பத்திலிருந்தே தேவ சத்தம் கேட்டு பழகிக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் தேவ சித்தத்தை பூரணமாய் செய்ய முடியும். சிலர் உள்ளுணர்வினால் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். சிலர் ஆவியின் ஏவுதலினால் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ஆனால் சாமுவேல் தேவ சத்தம் கேட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறவராய் இருந்தார். சாமுவேலை சந்திக்க போன சவுலிடம் சாமுவேல் என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் அப்படியே நிறைவேறின. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுப்பாரானால் நீங்களும் கூட கடந்த கால, நிகழ்கால, வருங்கால சம்பவங்களை அப்படியே கூற முடியும். விசுவாசிகளின் பக்தி விருத்திக்காக கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசன வரத்தை தருவாராக. இன்றைய வசனத்தில் நான் தேவனிடத்தில் கேட்டதை அவர் எனக்கு அருளிச் செய்தார் என்று அன்னாள் கூறினாள்.
தேவனிடத்தில் கேட்கிறவற்றை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? இயேசு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறுகிறார். இதே சத்தியத்தை இன்னொரு இடத்திலும் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் நாம் தேவனுக்கு முன்பாக தகுந்த நோக்கத்தோடு கேட்க வேண்டும். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று வேதம் கூறுகிறது. தகுந்த நோக்கத்துடன் நீங்கள் கேட்கும்போது கேட்கிறவற்றை பெற்றுக்கொள்வீர்கள். இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசு நாம் தேவனிடம் கேட்கிறவற்றை பெற்றுக்கொள்வோம் என்று நம்ப வேண்டும் என்று கூறுகிறார். நாம் தேவனிடம் கேட்கும்போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதையும், ஆண்டவரிடம் கேட்கிறவற்றை பெற்றுக்கொள்வோம் என்றும் அறிந்திருக்க வேண்டும் என்றும் வேதம் கூறுகிறது. மூன்றாவதாக, தேவனுடைய வார்த்தையின்படி நாம் கேட்க வேண்டும். வேதம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று கூறுகிறது. ஆகவே வேதத்தை, தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள். தேவனுடைய வாக்குதத்தத்தை சுதந்தரித்து ஜெபியுங்கள். வேதத்தில் அவர் எழுதியிருக்கிறதை நிறைவேற்றும்படி கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அதை விரும்புங்கள், அந்த விருப்பம் நிறைவேற்றப்படும். உலக பிரகாரமானவற்றை, இச்சைக்குரியவற்றை கேளாமல் அவர் தம் வார்த்தையில் வாக்கு பண்ணியிருக்கிறவற்றை கேளுங்கள். தேவனுடைய பரலோக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நான்காவதாக, தேவனுடைய சித்தத்திற்கேற்றவற்றை கேளுங்கள். தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னமே உங்களுக்காக எல்லாவற்றையும் திட்டம் பண்ணியுள்ளார். தேவனுடைய வார்த்தையின்படி அவரது சித்தத்தை உங்களுக்கு காண்பிக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை கேளுங்கள். நாம் எதையாகிலும் அவரது சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிறது. ஐந்தாவதாக, ஆண்டவரே, நானும் சித்தத்தையே செய்ய வேண்டும் என்று கூறி கேளுங்கள். நீங்கள் எவற்றை கேட்கிறீர்களோ அவற்றிற்கு அவர் பதிலளிப்பார். தேவனுடைய பார்வைக்கு பிரியமானவற்றை நாம் செய்யும் போது நாம் கேட்கிறவற்றையெல்லாம் அவர் அருளி செய்வார். ஆறாவதாக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் கனி கொடுக்கும் போது நீங்கள் கேட்கிறவற்றை தேவன் அருளி செய்வார். வேதம், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று கூறுகிறது. நீங்கள் இயேசுவிடம் சுகப்படுத்தும்படி கேட்கும்போது அவர் சுகப்படுத்துவார். ஏழைகளுக்கு வேண்டியவற்றை கொடுக்கும்படி கேட்கும்போது அவர் பதிலளிப்பார். வாழ்க்கையை மறுரூபமாக்கும்படி கேட்கும்போது அவர் பதிலளிக்கிறார், ரட்சிப்பை அளிக்கிறார். இவை தேவ ராஜ்யத்திற்கான கனிகள். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் என்று வேதம் கூறுகிறது. நான் ஜெபித்தேன், பரிசுத்தமாக வாழ்ந்தேன், ஆகவே அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று ஒருபோதும் சொல்லாதிருங்கள். தேவனுடைய கிருபையில் களி கூறுங்கள். அப்போது நீங்கள் வேண்டுவதற்கு மேலானவற்றை அவர் அருளி செய்வார். உங்கள் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். தேவன் தாமே இந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்தருளுவாராக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நான் ஜெபிக்கும் போது செவி கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சுத்தமான நோக்கங்களுடனும் நம்பிக்கையுள்ள இருதயத்துடனும் உம்மிடம் கேட்பதற்கு எனக்கு கற்றுத்தாரும். உம் வார்த்தையை நம்புவதற்கும் உம் வாக்குதத்தங்களை சுதந்தரிக்கவும் எனக்கு உதவி செய்யும். உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக உம் சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவரே,
என் ஜெபங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்கான கனிகளை கொடுக்கட்டும். நீர் என் ஜெபத்திற்கு பதிலளிப்பதால் என் வாழ்க்கை சந்தோஷமாகட்டும். உம்முடைய கிருபையில் மாத்திரமே நான் களி கூறுவேன் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.